விட்டுருச்சா? எங்க டெட்டால் எங்க இல்லையா? அது இதே கலர் தான் வாங்கணும். பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ரோடு வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே. ஸோ இது எப்படி போய் அமைய போகுதுன்னு தெரியல. இங்கே வந்து நிறைய ஹிடன் ஃபால்ஸஸ் இருக்குன்றாங்க, அங்கே தான் நாங்கள் இதை போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறையா எலஃபெண்ட்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் வண்டியை திருப்பிட்டோம் அப்படியே. ஸோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு தான் வருவோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இருந்திருக்கு. வா, இந்த ஏரியாலாம் பாருங்கள் எந்த மாதிரி வச்சுருக்காங்கப்பா சாமி. ஆனால் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க இந்த ஏரியாலாம் பாருங்களேன். வா, எல்லா இடமும் இந்த மாதிரி தண்ணி, அப்புறம் வாட்டர் ஃபால் இதெல்லாம் அப்படியே அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது யானையெல்லாம் எங்கே நிற்குதுன்னே தெரியாதுங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மூங்கில் தான் இருக்குது. என்னாச்சு, அவரு வராதா? ஊட்டியிலேருந்து பசங்கக்குடிக்கு நான் அதில் நைட் 8 மணிக்கு மேலே போனேன். நைட்டில் நாங்கள் பைக்கில் போனோம். அதுவும் லோக்கல் வண்டி தான். லோக்கல் இறங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நார்மலாக ஒரு பேக் மாதிரி ஒரு எண்ணெய் இப்போ லோக்கல் பெரிய வண்டி தான். டிராவலர் வண்டி தான், பெரிய வண்டி. நீ லோக்கல் வண்டி தானே. தவளைங்க, தவளை. அது தவளை என்ன எப்படி இருக்குது? அப்படிதாங்க இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். தவளை தான் வேணா தொட்டு பாருங்க. அதுதான். ஆமா ஆமா, விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே இது வந்துடும் போது குச்சி எடுத்து ஏதாச்சும் குச்சி பேக் ஃபயர் எடுத்து போகுது. குச்சி அந்த சைடில் சொல்லி கொடுத்து காட்டுங்க. இல்லடா, அது அவ்வளோ சீக்கிரம் பறக்காது. தவளை தான் அது சொல்றேன்ல. ஆனா இப்படி பண்ணீங்கன்னா இந்த பக்கம் தாண்டிட போகுது. ஓகே, டக்குனு போங்க, ரிட்டர்ன் ஆயிட போகுது. டக்குனு போங்க. உள்ள போயிடுச்சா? டோருக்கு அடுத்த வண்டி வந்தா போலாம். போலாம். கேஜிஎஃப் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா நோட கூடாது ப்ரோ. ஆனால் இங்கே மேக்ஸிமம் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து சீசன் ஓகே தான், பட் இங்கே அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறைய இடத்துல பூச்சி கடி வச்சிருச்சு. ஸோ இப்போ தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அட்டைப்பூச்சி தொலை தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி பார்ப்போம், நம்மளுக்கு இன்றைக்கி இதுதான்னா அது நடக்கும். பாருங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யானை இருக்குமா, இல்லை ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் ஆகிருமா அப்படின்றது பயத்தோடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்களாம் எதையுமே அப்படி மீன் பண்ணி போகலை, ஜஸ்ட்டு இந்த சஃபாரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்க போகிறீங்க தெரியல ஒரு. ஆனால் இந்த டிரைவர்ஸ் வேறு மாதிரி தரமாக பண்ணுறாங்க எல்லோரும். என்ன
என்னது இது ஓட்டையாக இருக்குது தண்ணி ரொட்டி கடைக்கு பேக் சைடு குரங்கு சோழையாக இருக்குது அதில் பண்ணி சோழையாக வரும்போது நல்லூர் கிடைக்கிது அது பார்த்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு தானே புக்கு தானே அதெல்லாம் அதே அப்புறம் வேறு இருக்குங்க வேறு கடம்பூர் படிப்புக்கு வரணும் ஓட்டவிலேயே கொம்பனை வந்து சவுண்டு கேட்கல நெல்லை ட்ராங்க் அடிக்கிறது லீவ் கட்டாங்க லீவ் கட்டால் ட்ராங்க் அடிக்கிறதுல எல்லாம் ஆழக்குளம் என்ன லட்சுமி எஸ்டேட்டு சின்ன சேனல் அதுக்கு விட்டால் சின்னாரு 5 சான்ஸ் இருக்கு உங்களுக்கு 5லேயும் ஒன்று அதே மாதிரி 600 பேர் ஒன்றுமே 9 பேர் 200 பார்க்குறாங்க அதே டைமும் 50 யானையில் பார்க்குறாங்க அது வந்து வண்டி நம்ம பார்த்து அது சும்மா ஆஃப் ரோடு தான் ஏன்னா ஒன்று விட்டு சொல்லி போகலாம்னா அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் இல்லை இப்படி சொல்கிறோம் அந்த பக்கம் ஃபாரஸ்ட் இல்லை விட்டுருப்பான் சரி அவனும் வாசல் சரி வெயிட் பண்ண
அட்டை நல்லா கடிச்சிருச்சுங்க. இங்கேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது கடிச்சிருச்சாட்டிருக்கு. சுற்றி ஒரு மாதிரி கருப்பேவே ஆயிடுச்சு பாருங்கள். சுற்றியும் கருப்பாயிடுச்சு. இப்போ இந்த விரல் பாருங்களேன் எப்படி இருக்குது. இங்கே பாருங்க, அட்டைப்பூச்சி கடிக்குது நல்லா. ஸோ சாமி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். ஒரு லிட்டரு புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக ஒரு தார் வாங்கிடுவோம். வேறு லெவலில் நிற்க வச்சுருக்காங்க பாருங்க. வேறு மாதிரி இருக்குல்ல. எங்கே டெட்டால் எங்க இல்லையா? வாங்கிடலாங்க கண்டிப்பாக. அதுவும் இதே கலர் தான் வாங்கணும். எனக்கு எப்பவுமே அந்த ரெட்டு வித் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். வாங்கிடல விடுங்க. ராஜா பாகவத் மாதிரி இருக்கா. பாகவதரா வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. டயரு பெருசு, பவரு, காசு இருந்தால் ஜம்மு தான் போய்க்கேன். பாருங்க எப்படி சொல்கிறோம் பாருங்க. இவன் தானே காசு இருந்தால் ஜம்முன்னு போகும் அப்படி உங்களே கலாய்க்கிறான். நமக்கு காசு இல்லை, ஒன்று ஜம்மு தான் போவார். நம்ம 4 பேர் சேர்ந்தானே ஏதோ கோயில் திருப்பி உண்டியில் போகிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்னா ஒரு ஹோட்டலில் ஒன்று கூட்டி தின்னாங்க. டார்ச் வச்சுருக்காரு அங்கே ரூம் இருக்கு வண்டியில். இதே நல்லா இருக்குதா? இன்னும் யாரும் கை வைக்காது. நம்ம தண்ணி டெஸ்டிங் போடுங்க. அப்புறம் அந்த நல்லா எவ்வளோ பெரிய
பூச்சி கடிச்சு நிற்கிது. விட்டுருச்சா? அத்தனையும் குடிச்சிருச்சு. போடு. இப்படி தான் வந்துச்சுன்னு தெரில. அப்படியே போட்டுக்கிட்டோம்னா இந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்றாங்க. கடிக்கிறதுலேருந்து விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இது பண்ணிக்க வேண்டியது.